தேமுதிக ராஜ்யசபா சீட்டு எடப்பாடி கொடுத்தாருன்னா வந்துடும். திமுக ஆஃபர் பண்ண வாய்ப்பு இருக்கு. திமுக ராஜ்யசபா சீட்டை ஆஃபர் பண்ண முடியாது. எப்படி ஆஃபர் பண்ணுவாங்க சார்? 3 பேர், இப்போ ஒரு 3 பேருக்கான ஒரு அவங்க கட்சியில் அவங்களுக்கு ராஜ்யசபாலாம் யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு அவ்வளோ பெரிய பிரச்சனை வருதுங்க அவங்க கட்சி. திமுகவில் கொஞ்சம் கஷ்டம். ஓகே. இன்னும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ காங்கிரஸ் அதிகமான சீட்டு கேட்கும்போது தேமுதிகவையும் கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணுறது, அவங்களுக்கும் அதிகமான சீட்டு கொடுக்கணும். அவங்களும் 10 சீட்டு குறைவாக வாங்க மாட்டாங்க. ஸோ அவங்க அங்கே போகிறது அந்த போகட்டும். ஸோ சிவி சண்முகம் அவருடைய சீட்டு வந்து, ஏன்னா அவருமே வந்து மயிலம்ல போட்டி போட வந்து விருப்ப மனு கொடுத்துருக்காரு. மேபி அவர் வந்து ராஜினாமா பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்படி எப்படியும் எலெக்ட் ஆகல. இல்லை, அவர் எலெக்ட் ஆன பிறகுதான் ராஜினாமா பண்ணுவார். எலெக்ட் ஆகிறதுக்கு முன்னாலே யாரும் ராஜினாமா பண்ண. எஸ், ஆமாம். தமிழ்ச்செல்வன், கேபி முனுசாமி, ஆர் வைத்தியலிங்கம் கிளாசிக் எக்ஸாம்பிள்ஸ். 2021 தேர்தல் அதிமுகவில் பிரளயமே வெடிச்சுது. இப்போதான் போனீங்க 2 பேரும், இப்போதான் போனீங்க ராஜ்யசபாக்கு. எதுக்கு சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறீங்க? அந்த 2ம் திமுகவுக்கு போயிடுச்சுங்க. அவங்க ஜெயிச்ச உடனே டிஎம்கே ஆட்சிக்கு வந்தவுடனே அந்த 2 சீட்டுமே திமுகவுக்கு போயிடுச்சு. ஸோ ஜெயிச்சாதான் மாறுவார். ஓகே. அதுக்கு முன்னே அது காலி ஆகாது. தேமுதிகவுக்கு பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷனுக்கு முன்னால் வருது இந்த ராஜ்யசபா எலெக்ஷனு. அதனால் அவங்க கொடுத்தாங்கன்னா போயிடுவாங்க. ஏடிஎம்கே கொடுக்க தயாராக இருக்காங்களா? அவங்களுக்கு வேணுங்க. டிஎம்கேக்கு இவங்க ஒரு அடிஷன் தான். ஏடிஎம்கேக்கு தேமுதிக வேணும்ல. ஏடிஎம்கேக்கு தேமுதிக வேணும்ல. தேமுதிகவை வந்து நீங்கள் வந்து ஒரு கட்சியாக மட்டும் இல்லாமல் நிறைய இடங்கள்ல அந்த சமூக மக்கள், நாயுடு சமூக மக்கள் இருக்கின்ற இடங்கள்ல அவங்களுக்கு கொஞ்சம் ஓட்ஸ் இருக்குது. அந்த ஓட்ஸ் வந்து ஏடிஎம்கேக்கு வந்தால் நல்லது தான். அது வேணும். அந்த 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 பிம்பம் வேணும் அவங்களுக்கு. எங்ககிட்டயும் ஒரு வலுவான கூட்டணி இருக்குது அப்படின்னு சொல்லி.